எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் தான். இது ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. சொன்னா என்ன சொல்லுவாங்களோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லுவோன்ட்டு தான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவோம். ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாத நிலைமை ஆகிட்டோம். அப்படி இருக்கும்போது அதுலேயும் யூடியூப் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல, யூடியூப் பார்த்தா கூட நமக்கு பசி மறந்துடுவோம். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது விவசாயி என்னென்னா, எவ்வளோ தான் விவசாயம் பண்ணாலும் அவனால் முன்னேறவே முடியலை. சரி, அவனும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்மளால் ஒரு யூடியூப் போட்டு பார்ப்போமேனு இறங்குனா தான் அந்த யூடியூப் சேனல். யூடியூப் பார்க்குறவங்க ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு விவசாயிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இனி வரும் காலத்தில் விவசாயம் இருக்குமாங்கிறதே சொல்ல முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு மாறிக்கிட்டு வருது. விளைநிலங்கள்லாம் கட்டிடங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. அவங்க விவசாயம் சேனல் வச்சுருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா போடுறாங்க, இல்லை போடலை, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா விவரம் தெரியாதவங்க தான் விவசாயத்தில் மேக்ஸிமம் இருக்கிறோம். அதாவது நீ விவசாயம் மாதிரி பண்ணி யூடியூப் போடுறவங்களும் இருக்காங்க, விவசாயம் பண்ணுற மாதிரி. அது பார்த்தாலே தெரியும் அவங்க முகப்பொழிவு, உடை, பேச்சுவாக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இது விவசாயத்தில் இறங்குனவங்க, அவங்களுடைய ஆடம்பரமே இல்லாத ஒரு முகபாவங்கள் எல்லாமே தெரியும். அவங்க நிறங்கள் கூட இருக்க மாட்டாங்க விவசாயத்தில் உள்ளவங்க. அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருக்கிறது. அப்படி உள்ள யூடியூப் சேனல் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.